especially hopelessly in love with him. ஆனா இதுல எங்க போய் முடிஞ்சதுன்னா, இவருக்கு ஆல்ரெடி ஜெயா பச்சனோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஜெயாவும் அமிதாபும் தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இதற்கு இடையில வந்த அஃபேர் தான் வந்து ரேகா. இதுதான் உண்மை. ஆனா வந்து அமிதாப் ஏதோ வந்து காரணங்கள்லாம் சொன்னாராமா, இந்த மாதிரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனாலதான் ரேகா இருந்தாங்களாமா. ஆனா கடைசி வரைக்கும் ஜெயா அதுக்கு வழிவகுக்கல. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயா, அமிதாப், ரேகா 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த உண்மையான வாழ்க்கையை அப்படியே நடிச்சிருப்பாங்க. அதாவது ஜெயாவுக்கும் அமிதாப்புக்கும் கல்யாணமா இருக்கும். அமிதாப் நிஜமாவே ரேகாவை பாப்பாராம். ரேகாவோட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த மீதி கதை இருக்குமா. அதாவது இருக்கிற அஃபேர்ல என்ன ஊத்துற மாதிரி இந்த படத்துலயே அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, ஜெயா பச்சன் இப்ப பல இன்டர்வியூல இப்ப பாரு கோவமா இருப்பாங்க. மக்கள் செல்ஃபி கேட்ட கூட தப்புன்னு தட்டிடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமிதாப் தான். ஏன்னா அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆங்கர் கேட்பாங்க, உங்களுக்கு காதல் மேல நம்பிக்கை இருக்கா, உங்க அமிதாப் உங்ககிட்ட இன்னைக்கா காதலை காமிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டப்ப ஜெயா பச்சன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, காதல்னா எனக்கு என்னன்னே தெரியாது, ஒருவேளை எனக்குன்னா ரொமான்ஸ் தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு வந்து என்கிட்ட மட்டும் ரொமான்ஸ் பண்ண வராது போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் ஸ்வீட் கேர்ளா இருந்த ஜெயா தான் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அஃபேரை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம இப்படி போய் முடிஞ்சிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஜெயா பச்சனும் ரேகாவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அமிதாப் ரேகாக்குள்ள இப்ப ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வயசாயிடுச்சு, இதுக்கப்புறமும் ஒன்றும் முடியாது.